நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை வைகாசி மாதத்தில் இந்த நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வைகாசி 17 தேதி வரையில் வரும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள், என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் உங்கள் நற்காலத்திற்கு வழிகாட்டும் வார ராசி பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி சமயோஜிதமாக நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதற்கு தான் சுய ஜாதகம்ங்கிறது வேறு, பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இந்த இப்படிலாம் இருக்கும், அது சில பேருக்கு முழுமையாக அப்படியே பொருந்திடும். அதனால தான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறது. இந்த வார ராசி பலன் மூலமாக நம்ம என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது, தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் நிம்மதி, வாழ்க்கையில் செழிப்பு பெற பரிகாரங்களை செய்ய மறக்காதீர்கள். இந்த வாரத்தில் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களா, நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் செஞ்சுட்டு வாங்க. 12 ராசி பலன்கள் உங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரி, சிவபெருமானுக்கு விளக்கு போடுங்க, வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். 26ஆம் தேதி அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. 28ஆம் தேதி அக்னி நட்சத்திர நிவர்த்தியெல்லாம் வருது. ஸோ இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்னா, நீங்கள் மற்றவர்களோடு பேசும்பொழுது பார்த்திங்கன்னா மனஸ்தாபமும் கோபமும் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிகுந்த நல்லது. அதுபோல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக கணவன் மனைவி இடையே நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறையா வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பூதாகரமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். ஓரளவுக்கு சில விஷயங்களை கட்டுப்பாடாக சில விஷயங்களை செலவு பண்ணுறது நல்லது. அகலக்கால் வச்சுட்டு போகக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு நீங்கள் வருந்தி கொண்டிருந்த சில உடல் உபாதைகள் நீங்கி ஓரளவுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் வேலை இடத்துல பார்த்திங்கன்னா சில பேருக்கு பணியிடை மாற்றம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் சில பேருக்கு வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடம் மாற்றத்திலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ப்ரமோஷனாகி இடமாற்றம் வரும், சில பேருக்கு உத்தியோக மாற்றமே வரும். சில பேர் வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய அந்த வாரத்தில் ஏதாவது ஒரு லெட்டர் வருதோ அது விஷயமாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் வரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதிக பிரச்சனைகள் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். தேவையில்லாத சில இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ பெண்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தடுத்து குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போக வேண்டியது, அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசித்து சில விஷயங்களில் செய்யணும். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் நீங்கள் அவப்பெயர் வாங்கிக்காதீங்க. ஸோ எதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பார்த்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஓரளவு உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பூர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். நிறையா ஆஞ்சநேயர் ஸ்லோகம் நிறையா சொல்லுங்கள். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. இந்த வாரத்தில் பல வெற்றிகளை தரக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமையும். வீண் வம்பு சண்டைக்கு தயவு செய்து போகாதீங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. கவனமாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வண்டி வாகனத்தில். ஏன்னா ஜென்மராமர் வனத்திலே அப்படிங்கிற மாதிரி இந்த குரு சந்திரன் ஒன்றா இருக்கிறது பார்த்திங்கன்னா சில குருச்சந்திர யோகம்னு சொன்னால் கூட அந்த சந்திரன்கிறது அடுத்த கட்டத்துக்கு மாறும். அப்போ அந்த குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும், கவனமாக வரணும். இல்லைன்னா தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ என்ன செய்யணும் எப்படி பண்ணணும்னு சமயோஜித புத்தியோட தெய்வ பக்தியோடு சேர்ந்து எப்படி செய்யணுங்கிறது இந்த வாரத்தை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.